ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே என்றால் அது அழகு என்றால் அது ஐகளின் ஐயவள் தானா? ஹே என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை. விசித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 7 உடைய ஒன் ஆஃப் த டஃப் கண்டஸ்டன்ட்னா அது விச்சு மேம் தாங்க. இவங்களோட வயசுல இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து எந்த கண்டஸ்டன்ட்டும் இவ்வளோ நாள் வந்து இருந்ததே கிடையாது. பட் ஆனால் எல்லாருக்குமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்து இந்த அளவுக்கு வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபைனல்ஸ்க்கு வர வேண்டியவங்க தான். எதனால அவங்களே எவிக்ட் பண்ணாங்கன்னு தெரியலையப்பா அப்படின்னும் சோஷியல் மீடியாவில் அன்ஃபேர் எவிக்ஷன் விசித்ரா அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாகவும் நிறைய ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ விசித்ராவோட எவிக்ஷனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து சூப்பராக ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டியை வச்சிருக்காங்க. டிவி ஆக்ட்ரஸ் அம்மு, சீசன் 2 டைட்டில் வின்னர் ரித்விகா அண்ட் அவங்களோட ஃபேமிலின்னு எல்லாரும் சேர்ந்து இந்த பார்ட்டியை பிளான் பண்ணியிருக்காங்க. விசித்ராவுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராக்காக சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு போல. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை அம்மு அவங்களோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணி பிக் பாஸ் 7 உடைய அயன் லேடியை வந்து நாங்கள் வார்மாக வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக இருப்பாங்கன்னு நினச்ச விசித்ராவே வந்து இப்போ வெளியில் வந்துட்டாங்க. அண்ட் இந்த சீசனை வந்து யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஃப்ரீயாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.